என்ன சார் உங்க ரஜினி ஒரு அறிக்கை நேற்று ஒன்று விட்டார மறைமுகமா ஒரு அதாவது ரஜினி தன்னுடைய லாஸ்ட் கடிதத்தில் ஒரு வரியை குறிப்பிட்டிருப்பார். காலம் பதில் சொல்லும், காத்திருந்து பதில் சொல்லும். அவர் யாரை தாக்கியிருக்காருன்னா திரு விஜய் அவர்களை தான். நடிகர்களுக்கு பின்னாடி செல்லாதீர்கள் அப்படின்னா இப்போ நடிகர் யாரு? நேரடியாக ரஜினி அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு தராமல் நடிகர் பின்னாடி இந்த தற்கொலை கூட்டமும் விசிலடிச்சாங்குஞ்சிகள் தான் விஜய் பின்னாடி போயிட்டு இருக்கார். ஏற்கனவே அவர் பேட்ட படத்தில் சொல்லியிருப்பார், உங்களுக்கே தெரியும். விஜய் சேதுபதி மறுபடியும் இந்த நெல்சன் போன்ற டைரக்டர் மறுபடியும் ஜெயிலர் டூவில் ஆரம்பிச்சு விட்டானுங்க, அந்த ஸ்டைலை ஆரம்பிச்சு விட்டானுங்க. தமிழ்நாட்டில் 2021 2025 வரைக்கும் 60% குற்ற செயல்கள் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் அந்த எளிதாக கிடைக்கிறதுனால தான் ஒருத்தர் ட்ரெயினில் ஒருத்தனை வெட்டுறான், வெட்டுறான். ஒருத்தன் என்ன பண்ணுறான், இந்த சைடு போயிட்டு நாங்கள் நேரில் டீ குச்சிருந்தானுங்க, சும்மா டீ குடிச்சு ஒரு கடையில் டீ குச்சிருக்கிறாங்க, போர் அடிக்குது, போலீஸே வெட்டுறான். ஒருத்தன் கண்டக்டர் அடிக்கிறான், ஒருத்தன் போலீஸை நகர்த்துறான். இன்றைக்கு நேரடியாக அவர் ஆதரவு தெரிவித்தார் நான் சொல்ல மாட்டேன். ஆனால் மறைமுகமாக விஜய்க்கு எதிராகவும் திமுக எதிரான கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார். ஆனால் அவருடைய தொண்டர்களாக இருக்கக்கூடியவர்களே ரசிகர்கள் தான் தொண்டர்களாக இருக்காங்க. முட்டாள்தனம் சொல்ல மாட்டேன், யாரும் அவருடைய ரசிகர்கள் அரசியல் வயப்படலை. அப்ப அவர் பின்னாடி வர ஆட்கள் யாருமே தொண்டர்கள் இல்லை, வெறி பிடித்த காவேக்காவுடைய தொண்டர்கள் ஆகட்டும் மற்ற தொண்டர்கள்ட்ட பரப்பி அதை ஓட்டை பெறணுன்ற அந்த அரசியல் வயப்பட்ட கூட்டம் இல்லை. அது விஜய் பின்னாடி வருகிறது இதனால் வரை நீங்க அது தற்கூரி கூட்டம், அரசியல் வயப்படாத ஒரு கூட்டம், விசிலடிச்சாங்குஞ்சுகள் சொல்றீங்க, அதெல்லாம் கிடையவே கிடையாது. அரசியலை ஒரு தொழிலா நீ கத்துத்தர? அரசியல் ஒரு தொழிலா? அரசியல் ஒரு அஜித் சொன்னார்ல, என்ன ரசிங்க, என்ன கொண்டாடாதீங்க. இருக்கக்கூடிய தாய்மார்கள் ஒரு வேண்டுகோளா இருக்கிறேன், உங்களோட பிள்ளை டீனேஜ் பிள்ளையா இருந்து விசிலடிச்சாங்குஞ்சியா இருந்து தற்கூரி புரிஞ்சா இருந்தா விஜய்க்கு ஓட்டு இல்லை, விஜய்க்கு ஓட்டு போட மாட்டாங்கன்னு நாங்கள் உண்மைக்கலைங்க. 2021 நடந்த சட்டமன்ற தேர்தல் அப்போ இதே கோயம்புத்தூரில் பிரச்சாரத்துக்கு கமலஹாசன் போனார். அவர் பின்னால் இதே மாதிரி ஒரு கும்பல் வரும்போது என்ன பண்ணாருன்னா, இறங்கி அந்த காமன் ஓட்டர்ஸை நீங்கள் ஒவ்வொரு பிரச்சாரப்போ போய் நீங்கள் பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ணாத எந்த விஷயத்தை பண்ணாலும் பப்ளிக் இப்போ நான் இருக்கிறேன், நான் விஜய்க்கு ஓட்டு போட மாட்டேன்னு சொல்கிறேன், என்னோட பையன் ஓட்டு போடுறான்றப்ப நான் என்ன பண்ணுவேன், சரி அவன் இஷ்டம், அவன் போட்டு விட்டான், அவனுக்கு 18 வயசு ஆயிடுச்சு, அவன் டிசிஷன் எடுக்கணும்னு போயிடுவேன், நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ஆனால் டிஸ்டர்ப் ஆகிட்டானா அவன் என்ன சொல்லுவேன், ஏய் நீ விஜய்க்கு ஓட்டு போடக்கூடாது. ஒற்றஞ்செய்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நம்முடைய சிறப்பு விருந்தினராக வந்திருப்பவர் அரசியல் பிரமுகரான திரு வெங்கடேஷ் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க சார்? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். என்ன சார் உங்க ரஜினி ஒரு அறிக்கை நேற்று ஒன்று விட்டார மறைமுகமா ஒரு தாக்குதலாட்டு இருக்குது, அது எப்படி பாக்குறீங்க? விஜய தான் சொன்னாரா? உங்க ரஜினி நீங்க சொல்றதே நான் ஒத்துக்க மாட்டேன். நம்ம ரஜினி. சரி, நம்ம ரஜினி சார். ஏன் அப்படின்னா ரஜினி எனக்கு தெரிந்து ஒரு 50 ஆண்டுகளாகும் தமிழ் திரையுலகத்தில் மிகப்பெரிய ஒரு கோலோச்சி ஒரு நடிகர். விஜய்க்கே அவர் தான் சூப்பர் ஸ்டார், நான் சொல்ல, அது அர்ஜுனா தான் சொன்னார், உங்களுக்கே தெரியும். அதாவது ரஜினி தன்னுடைய லாஸ்ட் கடிதத்தில் ஒரு வரியை குறிப்பிட்டிருப்பார், காலம் பதில் சொல்லும், காத்திருந்து பதில் சொல்லுன்னாரு. இப்போ காலம் காத்திருந்து காலானே பதில் சொல்லுகிறார். ஏன்னா அவர் தானே காலா படத்தில் நடித்தார். அவர் டைரக்டாக தாக்குனாரோ இன்டைரக்டாக தாக்குனாரோ அவர் யாரை தாக்கியிருக்காருன்னா திரு விஜய் அவர்களை தான் தாக்கியிருக்கார். எந்த மாற்றம் இல்லை, யாரும் மறுக்க முடியாது. ஏன்னா நடிகர்களுக்கு பின்னாடி செல்லாதீர்கள் அப்படின்னா இப்போ நடிகர் யார்? விஜய். அரசியல்வாதிக்கு பின்னாடி போய் பேசி அவங்க பின்னாடி போயிட்டு கை காலை உடச்சிக்காதீங்க. உங்களுடைய வாழ்க்கை முக்கியம், உங்களுடைய உடல்நலம் முக்கியம், உங்களுடைய உடல் உறுப்புகள் முக்கியம். அப்புறம் நீங்கள் போதை வசிகள்கிட்ட போய் ஆட்கொள்ளாமல் நீங்கள் அதை விட்டு வெளியில் வரணும்னா யாரை தாக்குறாருன்னா திமுகவை தாக்குறாரு. அதான் ஆளுங்கட்சிங்க. நேரடியாக ரஜினி அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு தராமல் மறைமுகமாக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு தருகிறார். நான் நேரடியாக சொல்கிறேன். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அவருக்கு அந்த பேட்டியில் சொன்ன 2 விஷயம், நடிகர்கள் பின்னாடி செல்லாதீர்கள் அப்படின்னு சொல்கிறாருன்னா, அந்த நடிகர் பின்னாடி சென்று உங்கள் வாழ்வியலை இழக்காதீங்க, படிக்கிற வயசில் படித்து முன்னேறுங்க அப்படின்னா, நடிகர் பின்னாடி இந்த தற்கொலை கூட்டமும் விசிலடிச்சாங்குஞ்சிகள் தான் விஜய் பின்னாடி போயிட்டுருக்கான்றத ஒரு பாட்டு.
ரெண்டாவது பாட்டு போதையில் போய் ஆளாயிடாதீங்க. ஏற்கனவே அவர் பேட்ட படத்தில் சொல்லியிருப்பார், உங்களுக்கே தெரியும், விஜய் சேதுபதி கிட்ட. அவர் சிகரெட் வேணுமான்னு கேட்டவன் அனுபவிச்சவன் சொல்கிறேன், இந்த சிகரெட் பிடிக்கிறத தவிருங்க, இது வந்து ரொம்ப மோசமான பழக்கம்னு சொல்லி பண்ணிட்டு சிவாஜி படத்துலேருந்து அவர் சிகரெட் பிடிக்கிறத தவிர்த்தார். அதில் வந்து அந்த பபுள் கம் தூக்கி போகிற வேலையை பண்ணார். மறுபடியும் இந்த நெல்சன் போன்ற டேரக்டர் வந்து மறுபடியும் ஜெயிலர் 2 ஆரம்பிச்சு விட்டானுங்க, அந்த ஸ்டைலை ஆரம்பிச்சு விட்டானுங்க. அப்புறம் லோகேஷ் அதை கண்டினியூ பண்ணார், அது தனி கதை. அப்போ போதைக்கிட்ட போய் நீங்கள் ஆட்கொள்ளாதீங்க அப்படின்ற ஒரு அறிவுரையும் தெளிவாக சொல்லியிருக்காரு. அப்படின்னா தமிழ்நாட்டில் போதை பழத்துக்கு ஆட்கொள்ளாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கும் குடிப்பழக்கத்துக்கு ஆளாகாதுன்னு சொல்கிறதுக்கும் வித்தியாசம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். குடிப்பழக்கத்துக்கு ஆளாகுதுன்னா அரசாங்கமே டாஸ்மாக் விற்கிது, ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அங்கீகாரம் பெற்று அரசாங்கமே நேரடியாக விற்கிது. அதை அவங்க வந்து டைரெக்டாக வந்து ரஜினிகாந்த் வந்து டாஸ்மாகில் போய் குடிக்காதீங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா எவனுக்கு விருப்பப்பட்டதை குடிக்கலாம். ஆனால் போதை பழக்கத்துக்கு ஆளாகாதீங்கன்னா அரசாங்கம் நேரடியாக போதைப் பொருள் கொடுக்கல, அதாவது சட்டவிரோதமாக தமிழ்நாட்டில் போதை வஸ்துகள் ஈஸியாக கிடைக்கிறது அப்படின்றத இன்டைரக்ட் மேட்ரு, டிஎம்கேக்கான செய்தி. ஆனால் அந்த போதை வஸ்து பொருட்கள்ன்றது திமுக ஆட்சியில் மட்டுமே கிடையாது சார். இதுக்கு முன்பு இருந்த ஆட்சியிலும் இந்தியா முழுக்க போதை வஸ்து பொருட்களுடைய நடமாட்டம் அதிகமாக தான் இருக்கு. நீங்கள் வந்து திமுகவில் இருக்கா, ஏடிஎம்கில் இருக்கா, காங்கிரஸில் இருக்கா, பிஜேபி இருக்கான்னு தரவில் வச்சு நம்ம பேச முடியாது. தமிழ்நாட்டில் 2021 2025 வரைக்கும் 60% குற்ற செயல்கள் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் போக்சோ சம்பந்தமான போக்சோ சம்பந்தமான பாலியல் துன்புறுத்தல் 8% அதிகரிக்கிறது. 8700 கொலைகள் 2021 25 வரை தமிழ்நாட்டில் நடைபெற்றிருக்கிறது. தேசிய குற்ற ஆவண காப்பகத்துக்கு அனுப்ப வேண்டிய டேட்டாவை இன்னைக்கு வரைக்கும் அனுப்பாமல் தமிழக அரசு ஏமாற்றுகிறது. எங்கு திரும்பினாலும் போதை வஸ்துக்கள் எளிதாக கிடைக்கிறது. அந்த எளிதாக கிடைக்கிறதுனால தான் ஒருத்தர் வந்து ட்ரெயினில் ஒருத்தனை வெட்டுறான், ட்ரெயினில் ஒரு வடநாட்டு மாநிலம் வரப்போ ரீல்ஸ் எடுக்கிறேன்னு ஒருத்தன் வெட்டுறான். ஒருத்தன் என்ன பண்ணுறான், இந்த சைடு போயிட்டு நாங்கள் நேரில் டீ குடிச்சிருந்தானுங்க, சும்மா டீ குடிச்சு ஒரு கடையில் டீ குடிச்சுன்னுக்குறாங்க, போர் அடிக்குதுன்னு போய் வெட்டுறான். ஒருத்தன் போலீஸே வெட்டுறான், ஒருத்தன் கண்டக்டர் அடிக்கிறான், ஒருத்தன் போலீஸை நகர்த்துறான். இன்றைக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து போதை வஸ்துக்கள் ரொம்ப எளிதாக கிடைக்கிறதுனால தான் இந்த சட்டம் ஒழுங்கு பக்கம் பிரச்சனை பெருசாக போயிட்டுருக்கு. போக்சோ வழக்கு கிட்டத்தட்ட ஒரு 6000-7000 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு அது நீதிமன்றத்தில் ஆவணப்படுத்தப்பட்டு கிட்டத்தட்ட நாங்கள் வந்து ஒரு 3000 பேருக்கு 125 கோடி நாங்கள் இழப்பீடே கொடுத்துருக்கோன்னு சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் சொல்கிறாங்க. அவங்களே ஆந்தடிக்காக ஒத்துக்கிறாங்க, நாங்கள் 125 கோடி கொடுத்துருக்கோன்னு. அதாவது ரஜினி அவர்கள் வந்து போதை வஸ்துகள் வந்து நேரடியாகவும் மறைமுகமாகவும் தமிழ்நாட்டில் கிடைக்கிறது அப்படின்றத ஆளுங்கட்சிக்கு எதிராக சொல்லாமல் மறைமுகமாக சொல்லியிருக்கிறார் அப்படின்றது தான் பரிபதமான உண்மை. ஏன்னா போதையுடைய பழக்கங்களுக்கு மாணவர்கள் சிறுவர்கள் ஆளாகாதீர்கள் அப்படின்னா இங்கே போதை வசதி ஈஸியாக கிடைக்குதுன்னு அர்த்தம். இப்போ நேரடியாக அவர் வந்து ஒரு வந்து ஆதரவு தெரிவித்தார் நான் சொல்ல மாட்டேன். ஆனால் மறைமுகமாக விஜய்க்கு எதிராகவும் திமுக எதிரான கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார். அது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மிகப்பெரிய ஒரு பலமாக பார்க்கப்படுகிறது. நார்மலாக ஒரு டைலாகை நான் சொல்கிறதுக்கும் ரஜினி சொல்கிறதுக்கும் மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் இருக்குது. அவர் என்ன சொல்கிறார், நான் பொதுவாக சொன்னேன், பொதுவாக சொன்னேன்னு சொல்லி அவர் கடந்து போனாலும் அதை நமக்கான கிரெடிட்டாக தான் நம்ம எடுத்துப்போம். இன்றைக்கி விஜய் பின்னாடி நேற்று கூட வந்து 2 இடத்துல வந்து நெல்லையில் 2 இடத்துல வந்து ஒரு 10-15 பேரில் வந்து போய் அடிபட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் இருக்காங்க. ஏற்கனவே வந்து வேலூர்லையாட்டும் சேலத்திலலாம் செத்தே போனானுங்க, விக்கிரவாண்டில் செத்து போனாங்க, கரூரில் செத்து போனாங்க. ஒரு 50-51 பேரை இன்றைக்கி இழந்திருக்கோம். ஆனால் விஜய் வாயை திறந்து என் பின்னாடி வரவங்கள நான் கட்சியை விட்டு நிற்கிறேன்னு சொல்ல மாட்டேன்றாரு. இல்லை, அவர் கட்சி விட்டு நீக்க மாட்டேன்னு சொல்கிறதோட சரி, அவரை விட்டுருங்க சார். அவர் வந்து ஆனால் அவருடைய தொண்டர்களாக இருக்கக்கூடியவர்களே வந்து ரசிகர்கள் தான் இன்னைக்கு தொண்டர்களாக இருக்காங்க. இவ்வளோ மரணங்கள் ஏற்பட்டிருக்கு, அதுக்கு சரியான ஒரு இது வந்து அவர்கிட்ட விஜய்கிட்ட கிடைக்கல. ஆனால் இருந்தாலும் அவர் பின்னால் இன்னும் போகிறாங்கன்னும் போது அவரோட கிரேஸ் அதிகமாகிடுச்சா இல்லை முட்டாள்தனமாக போகிறாங்களா? முட்டாள்தனம் சொல்ல மாட்டேன். யாரும் அவருடைய ரசிகர்கள் அரசியல் வயப்படலை. அரசியல் வயப்பட்டனா தொண்டர்கள் தலைவன் சொல்கிற பேச்சை கேட்பான். இன்றைக்கி வந்து சீமான் ஆகட்டும், எங்களுடைய அண்ணாமலைஜி ஆகட்டும், நாயனார் ஆகட்டும், மாண்புமிகு முதலமைச்சர் ஆகட்டும், எடப்பாடி ஆகட்டும், நில்லுன்னா நிற்பான். அதான் தொண்டர்களுடைய பலம். அவன் வந்து ரசிகர் கிடையாது, தொண்டர். தொண்டருடைய ஃபர்ஸ்ட் குவாலிட்டி என்னது, தலைமைக்கு கட்டுப்படணும். தலைவர் சொல்கிறது கட்டுப்படணும். தலைவர் தப்பாக சொன்னாலும் அது கட்டுப்படணும். அதுக்கப்புறம் தலைவர்கிட்ட போய் நம்ம தனியாக 4 ரூமில் வச்சு சண்டை போட்டுக்கலாம். ஆனால் தலைவர் அங்கே என்ன சொன்னாரோ அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதுதான் ஓகே. அப்போ அவர் பின்னாடி வர ஆட்கள் யாருமே தொண்டர்கள் இல்லை, வெறி பிடித்த தற்கூரி ரசிகர்கள். அதாவது ரொம்ப தூரத்தில் படத்தில் 1000 ரூபா பணம் கொடுத்து பால அபிஷேகம் பண்ணி பார்த்த விஜயை கிட்ட போய் பார்க்குறப்ப அவர்களை அரசியல் வயப்படுத்தணும். அரசியல் இருக்கிற விஜய் சொல்கிற கருத்துக்களை ஏற்றி நம்ம அந்த கருத்துக்களை பொதுவெளியில் கொண்டு போய் சேர்க்கணும். விஜய் சொல்கிற கோட்பாடுகளை மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தணும். விஜய் வந்து என்னென்ன தேர்தல் வாக்குறுதி சொல்கிறாரோ அது இண்டி இடுக்கு சந்து பூந்தெல்லாம் நம்ம போய் தாவேக்காவுடைய தொண்டர்களாகட்டும் மற்ற தொண்டர்கள்ட்ட பரப்பி அதை ஓட்டை பெறணுன்ற அந்த அரசியல் வயப்பட்ட கூட்டம் இல்லை அது.
விஜய் வேன் முன்னாடி போய் செல்ஃபி எடுக்கணும். நான் விஜய்கிட்ட செல்ஃபி எடுத்துட்டேன் இன்ஸ்டாகிராமில் போட்டு, இன்ஸ்டாகிராம் பைத்தியங்க, நேரடியாக சொல்கிறேன், கூட்டம் கூட சொல்ல மாட்டேன். விஜய் பின்னாடி வருகிறது வந்து இதனால் வரை நீங்கள் அது தற்கூரி கூட்டம், அரசியல் வயப்படாத ஒரு கூட்டம், விசிலடிச்சாங்குஞ்சுகள் சொல்கிறீங்க, அதெல்லாம் கிடையவே கிடையாது. விஜய் பின்னாடி வர அவருடைய ரசிகர்கள் எல்லாருமே இன்ஸ்டாகிராமும் ட்விட்டரும் ஃபேஸ்புக்கு பைத்தியங்க, பைத்தியங்க. அந்த பைத்தியத்துக்கு என்ன வேலைன்னா, நான் விஜயோட ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டேன் பாரு, நான் விஜயோட வேனில் ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டேன் பாரு, விஜய்க்கு வந்து மாலை போட்டதை பாரு, விஜய் வந்து வண்டிகிட்டே போகிறப்ப நான் 2 வீலரில் கிராஸ் பண்ணி ஒரு நான் செல்ஃபி எடுத்ததை பாரு. கரூரில் நின்னவர்கள் அத்தனை பேர் நின்னவர்களும் விஜய் ரசிகர்கள் மட்டும் செத்தான். 40 பேர் செத்தான். 41 பேரில் விஜய் ரசிகர் எத்தனை பேர் செத்தான் நீங்கள் சொல்லுங்கள்? எத்தனை பேர் செத்தான்? இப்போ பச்சை குழந்தை செத்துச்சே, கர்ப்பிணி தாய்மார்கள் செத்தாங்களா விஜய் ரசிகர் ஆகுங்களா? விஜயோட மாவட்ட தலைவர் வேணா செத்தானா? விஜயோட கிளை தலைவர் வேணா செத்தானா? விஜயோட மாநில தலைவர் வேணா செத்தானா? அந்த கரூருடைய மாவட்ட தலைவர் இருக்கக்கூடிய மதிய செத்து போனாரா? எப்படிங்க அவங்களாம் தப்பிச்சாங்க? இவங்க எல்லாருமே பப்ளிக் விஜயை பார்த்து நான் விஜய் முன்னாடி ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டேன், அதை வந்து இன்ஸ்டாகிராமில் போடணும், ஃபேஸ்புக்கில் போகணுன்ற அந்த ஆசையில் தான் அவ்வளோ நேரம் நின்னாங்க. நம்ம திருப்பி விஜயை பார்க்க முடியாதுன்னு தான் இதை தான் நான் விஜய்கிட்ட சொல்கிறேன். உங்கள் பின்னாடி வர தொண்டர்கள் எல்லாருமே ஓட்டளிக்கக்கூடிய தொண்டர்கள் கிடையாது, அவங்களுக்கு ஓட்டே இருக்காதுங்க. அதை தான் ரஜினிகாந்த் தெளிவாக சொல்கிறாரு, படிக்க வேண்டிய வயதில் படியுங்கள். இன்னைக்கு 16 வயசு 5th 10வது 15 வயசில் முடிப்போம், 16 17 +1 +2 முடிப்போம், 20 வயசில் காலேஜ் முடிப்போம், 21 வயசில் குடும்ப பாரத்தை ஏற்று வேலைக்கு போகும். இதாங்க நம்ம தமிழ்நாட்டோடைய இந்த மண்ணோடைய பண்பு, இந்த மண்ணோடைய அறம். நம்ம குடும்பத்தை காக்க வேண்டிய பொறுப்பு ஆம்பளை பசங்கள்ட்ட இருக்குன்றது காலங்காலமாக இருக்கக்கூடிய ஒரு நடைமுறை. நீ என்ன பண்ணுற? 17 வயசு ஆகி அவன் 10th படிக்கிறப்ப +2 படிக்கிறப்ப ஸ்கூலை கட்ட வச்சு உன் பின்னாடி வர வைக்கிற. அவனை அரசியல் வயப்படுத்தல. அவனுக்கு என்ன அரசியலை சொல்ற? அரசியலை ஒரு தொழிலாக நீ கற்றுத்தர. அரசியல் ஒரு தொழிலா? அரசியல் ஒரு சேவைங்க. நான்லாம் 2016 வரை வச்சிருக்கேன். என்னுடைய காசு தான் இதுவரை செலவு பண்ணியிருக்கேன். ₹1 கூட எவங்கிட்டே வாங்கினதில்லை. என்னுடைய கையில் இருந்தால் என் பணத்தை கொடுத்துட்டு இருக்கேன். என்னால் முடிஞ்ச ஹெல்ப் நான் பண்ணிட்டு இருக்கேன். என்னுடைய பார்ட்டி வளரணும் தவிர யாருக்கிட்டையும் போய் நாங்கள் பார்ட்டி வளர்க்கணும், எனக்கு இதை கொடுங்க அதை கொடுங்கன்னு கேட்டதில்லை. இது ஒரு தொழிலாக நாங்கள் பார்க்கல. இதை வந்து மக்களை நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரு ஊடக மூலமாக மக்களை நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை எடுத்து அதிகாரத்தை கைப்பற்ற நிறைய பேருக்கு உதவி செய்யலான்ற ஒரு கட்டமைப்புக்காக தான் இதுல நாங்கள் இருக்கிறத தவிர, உழைக்க வேண்டிய வயதில் படிக்க வேண்டிய வயதில் அவனை வா நீ போய் எங்கே போய் நீ போய் இன்ஜினியராக என்ன சம்பாதிக்க போகிற, வக்கீலாக என்ன சம்பாதிக்க போகிற, டாக்டராக என்ன சம்பாதிக்க போகிற, கம்பவுண்டராக என்ன சம்பாதிக்க போகிற, நீ வந்து மற்ற வேலைகளை போய் என்ன சம்பாதிக்க போகிற, அரசியலில் வந்தால் நிறைய சம்பாதிக்கலான்னு சொல்லி நல்வழிப்படுத்துறத, அவர்களை தன் பாலாக ஈர்த்து தன் மேல் இருக்கக்கூடிய அந்த ரசிகர் பட்டாளத்தை நல்வழிப்படுத்தி அவர் தொண்டர் பட்டாளமாக மாற்றி அவர் வேலையை அவர் செய்யுங்கள். என்ன ரசிகர் அஜித் சொன்னதே குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். என்ன வந்து ரசிங்க, கொண்டாடாதீங்க. என்ன ரசிங்க, அஜித் சொன்னார்ல, என்ன ரசிங்க, என்ன கொண்டாடாதீங்க. உங்களை மாதிரி தான் நானும் ஒருத்தன். எனக்கும் புள்ள குட்டி இருக்கு. 8 மணிக்கு கால்ஷீட்டா, நான் 8 மணிக்கு 6 மணிக்கு பேக்கப்பா, 7 மணிக்கு நான் ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுவேன். காலைல எழுந்துப்பேன், எனக்கு பிடித்தமான வேலைகள் செய்வேன், திருப்பி ஷார்ட் ஓகேன்னா நடிப்பேன், திருப்பி போயிடுவேன். அந்த படம் ஓடுது ஓடல அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நீ பண்ணுற எல்லா விழாவுக்கு வரணும்னு எனக்கு அவசியம் இல்லை. எதனா விழாவுக்கு வந்திருக்காரா அவரு? வெற்றி விழாவுக்கு வந்திருக்காரா? எதனா படம் வெற்றி அடைஞ்சுன்னா இப்போ எப்படி கொண்டாடுறாரா? பட்டாசு வெடிக்கிறாரா? ஒட்டுமொத்த ட்விட்டர் ஃபுல்லாக நாங்கள் வெற்றி அடைஞ்சுன்னு குதூகல மாறாரா? எதனா படம் தோல்வி அடைஞ்சுன்னா அப்படி தோண்டு போறாரா? அவர் பாட்டுக்கு காரை ஓட்டுறாரு, துப்பாக்கி எடுத்து சுடுறாரு, பிரியாணி சமைக்கிறாரு, அவர் வேலையை அவர் பார்க்குறாரா இல்லைங்க? அப்ப அதை வந்து சினிமாவில் இருக்கக்கூடிய அந்த நடிப்பு தொழிலை ஒரு வேலையாக அஜித் பார்க்கிறார். அது ஒரு வேலை, அது வேலை. உங்களுக்கு பிரபலமாக இருக்கிறீங்க, மக்கள் மனதை நீங்க வென்றெடுத்தீங்கன்ற ஒரே காரணத்துக்காக உங்ககிட்ட அதிகாரத்தை கொடுப்பேன்னு விஜய் கனவு காண்ற, அது நடக்காது. விஜய் இப்பயும் சொல்றேன், உங்கள் பின்னாடி வருவதை தவிருங்கள்ன்ற ஒரு வார்த்தை சொல்லி எங்களை மாதிரி ஆட்களை பைத்தியக்காரர் ஆக்காம ஒரு உயிர்களை பலியிட்டே இருக்கீங்க. தயவுசெய்து இங்க இருக்கக்கூடிய தாய்மார்கள் ஒரு வேண்டுகோளாக இருக்கிறேன். உங்களோட பிள்ளை டீனேஜ் பிள்ளையா இருந்து விசிலடிச்சாங்குச்சியா இருந்து தற்கொலை புரிஞ்சா இருந்தா எலெக்ஷன் முடிக்கிற வரையும் அவனை வீட்டில் பூட்டி வைங்க, இல்ல கட்டி போட்டு வைங்க, இல்ல உங்க பிள்ளைய நீங்க இழந்துவீங்க. விஜய்குடன் சென்று உங்க குழந்தையை இழந்து விடாதீங்க. விஜய்குடன் அனுப்பி உங்களுடைய நீங்க பாசமாக வளர்த்த உங்களுடைய ஆண் பிள்ளைகளை தயவு செய்து இழந்து விடாதீர்கள். ஏன்னா எத்தனை பேர் செத்தாலும் அதிகாரத்துக்கு வரணும்னு துடிக்கிற இரண்டு கொடூர குணங்கள் கொண்ட விஜய் ஆதவர்ஜுனவும் அங்கே இருக்கிறானுங்க. அவங்க 2 பேருமே கொடூர குணம் கொண்டவனுங்க. ரைட் சார், நீங்கள் இவ்வளவும் சொல்கிறீங்க சார். இதை எல்லாருமே நீங்கள் சொல்கிறீங்க, மற்ற ஊடகத்தில் எல்லாத்துலேயுமே வந்து இப்போ நான் என்னை உட்பட எல்லாருமே சொல்கிறது வந்து விஜய் வந்து இந்த மாதிரி பண்ணுறாரு. பட் இதையெல்லாம் மீறி அவர் பின்னால் மாணவர்கள், அதாவது ஓட் பண்ணக்கூடிய 18 வயது நிரம்பியவர்கள் பலர் வந்து காலேஜ் பசங்க, நியூ ஓட்டர்ஸு, அப்புறமா வந்து பெண்மணிகள், சில வீட்டில் இருக்கவங்களாம் வந்து நாங்கள் விஜய்க்கு தான் போட போகிறோம், மாற்று கட்சி ஒன்று எங்களுக்கு ஒரு அரசியல் தேவை அப்படின்னும் போது நாங்கள் விஜய்க்கு தான் அப்படின்னு சொல்வதாக வேறு கட்சியில் இருக்கவங்களும் கூட நிறைய பேர் குறிப்பிட்டு சொல்கிறாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, விஜய்க்கு ஓட்டு இல்லை, விஜய்க்கு வந்து ஓட்டு போட மாட்டாங்கன்னு நாங்கள் உண்மைக்கலைங்க.
நான் அது வந்து முன்வைக்கல. இது ஜனநாயக நாடு, யார் வேணால் அரசியல் பண்ணலாம், யார் வேணால் வென்றெடுக்கலாம், யாருன்னா முதலமைச்சர் ஆகலாம். அந்த கட்டமைப்புக்குள்ளேயே நான் வரலை. இல்லை நான் என்ன சொல்றேன்னா, அந்த மக்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு விஜய் பின்னால் இவங்கெல்லாம் கூட போகிறாங்களே, அதை தான் நான் உங்களை கேட்குறேன். அதாவது மக்கள் வந்து எப்படி நினைக்கிறாங்கன்னா, இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன். விஜய்க்கு 234 கேண்டிடேட் நிப்பாட்டிருப்பாங்க. 234 கேண்டிடேட்டும் அவன் வந்து விஜய் வந்து ஆஹா ஓஹோன்னு சொல்லி தானே விஜய் பொம்மையை வச்சு ஒருத்தன் பிரச்சாரம் பண்ணலையா? ஆமாம், கட் அவுட் வச்சு கொண்டு பிரச்சாரம் பண்ணலையா? இது எதுக்கு சொல்ல வரேன்னா, அவன் சார்ந்த இடத்துல அந்த கட்சியை வளர்க்குற வேலையை பார்ப்பாங்க. நம்ம என்ன கோரிக்கை முன் வைக்கிறோன்னா, இப்போ நீங்கள் எல்லாம் என்ன சொல்கிறீங்க, விஜய் வந்து வண்டி பின்னாடி வர வேணான்னு சொல்கிறாரு அப்படின்ற ஒரு டாட்டோட நிப்பாட்டிக்கிறீங்க. நம்ம என்ன சொல்கிறோம், ஆதவர்ஜுனாவட்டும் விஜய்கிட்ட நம்ம என்ன கோரிக்கை வைக்கிறோன்னா, விஜய் வண்டி பின்னாடி யாருன்னா 2 வீலரில் வந்தீங்கன்னா அவருடைய கட்சி பொறுப்புகள் பறிக்கப்படும். அவர்கள் கட்சியில் இனிமேல் செயல்பட முடியாது. அவர் குடும்பத்தில் இருக்கவருக்கு யாருக்கும் கட்சியோடைய பொறுப்புகள் வழங்கப்படாது. ஏன் குடும்பத்தில் இருக்க யாராவது சொல்றேன்னா, அப்பங்கார விஜய் கட்சியில் இருப்பான், வீட்டில் இருப்பான், புள்ள தற்கூரியா ஓடி வருவான். அப்பா என்ன சொல்லுவான், டேய் நீ போட்டு லூசுமா பின்னாடி போய் ஊஞ்சினா என்னுடைய பொறுப்பை பறிச்சிருவாங்க, ஒழுங்கா வீட்டில் இரு. பெற்றோர்கள் கண்டிப்பாங்க. கட்சியில் அந்த கட்சியினுடைய பொறுப்புகள் மட்டும் இல்லாமல் அவர் பெற்றோர்கள் எந்த பொறுப்பில் இருந்தாலும் பறிக்கப்படும். அறிக்கை கொடுங்க. 10 பேர் அங்கேயே நிப்பாட்டுங்க. உங்க வண்டி போனோன்னா ஒரு பவுன்சர் போட்டு 10 வண்டி அங்கேயே நிப்பாட்டுங்க. முடியாதாங்க உங்களால? முடியாதாங்க. அப்பேற்பட்ட நேரு ஸ்டேடியத்தில் எவ்வளோ பெரிய கூட்டத்தெல்லாம் கட்டுப்படுத்தின கூட்டம் தாங்க நம்ம கூட்டம். ஆனால் பெரிய ஒரு 10,000 பேர் 5,000 பேர் வந்து அதை கட்டுப்படுத்த முடியாதுங்க. ஒன்றும் இல்லை, விஜய் வண்டி போகுது, விஜய் வண்டி கிராஸ் ஆகணும்னா ஒரு பேரிகார்டு போடுறீங்க, பவுன்சர்ஸ் போடுறீங்க, ஒய் பிரிவு பாதுகாப்பில் விஜய் இருக்காரு, கன்னோட போய் ஆர்ம்ஸோட நில்லுங்க. எவனா உள்ளே வருவான் அவன். இல்லை, இது ஒரு சம்பவமே நடந்துச்சு சார். தேர்தல் இருந்துச்சுங்க 2021 நடந்த சட்டமன்ற தேர்தல் அப்போது இதே கோயம்புத்தூரில் வந்து பிரச்சாரத்துக்கு கமலஹாசன் போனார். அவர் பின்னால் இதே மாதிரி ஒரு கும்பல் வரும்போது என்ன பண்ணாருன்னா, இறங்கி அந்த பையனை ஒரு தட்டி முதல்ல போ அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறமா பின்னால் வண்டிங்க வரவே பின்னால் இருக்க கான்வாய் பின்னால் வருதுல வண்டிங்க, அந்த வண்டியில் ஒருத்தருக்கு சொல்லி வண்டி குறுக்க போட சொல்லிட்டு இவங்க எஸ்கேப் பண்ண அந்த மாதிரி கூட செயல். அது மட்டும் அவர் பண்ணலங்க. நிறைய பிரச்சாரத்துக்கு அவர் ஹெலிகாப்டர் யூஸ் பண்ணாருங்க. நிறைய பிரச்சாரத்துக்கு கமலஹாசன் வந்து போன வாட்டி இந்த மாதிரி நிறைய பேர் வந்து தேவையில்லாமல் அசம்பாவிதம் வருது, பப்ளிக் டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. அவங்க நினைக்கிறாங்க இது வந்து நிறைய நீங்கள் ஒரு அருமையான ஒரு விஷயத்த சொல்கிறீங்க. விஜய் வந்து பிரச்சாரம் பண்ணும் பொழுது அந்த இடத்தில் காமன் ஓட்டர்ஸ் இருப்பான். காமர்ஸ் ஓட்டர்ஸ்னால் ஒரு 30% ஓட்டு. அவன் டிஎம்கே ஏடிஎம்கே பிஜேபிலாம் பார்க்க மாட்டான். எலெக்ஷன் ஃபுல்லாக ஆராய்வான். இந்த வாட்டி யாருக்கு போட்டால் நல்லா இருக்குன்னு அவனு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் வரும். அந்த காமன் ஓட்டர்ஸ் வந்து அந்த காமன் ஓட்டர்ஸை நீங்கள் ஒவ்வொரு பிரச்சாரப்போ போய் நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணுறீங்க. நீங்கள் ஒன்றும் இல்லை, இன்னைக்கு பெரம்பூரில் நீங்கள் போயிட்டு வேட்புமனு தாக்கல் பண்ணுறப்ப 3 மணி நேரம் 4 மணி நேரம் டிராஃபிக்கை ஜாம் பண்ணிங்கன்னா டிராஃபிக்கில் வரவன் எல்லாருமே யாரை திட்டுவான்? காமன் ஓட்டர்ஸுக்கு அவன் யாரை திட்டுவான்? எவன்டா இந்த லூசு திறமை போய் பிரச்சாரம் பண்ண வரான், நம்மளை நிற்க வச்சிருக்காங்க, வெயில் அடிக்குது, மெமோ குத்துருவானுங்க, லாஸ் ஆப்பு, இங்கேருந்து நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போக முடியல, இங்கே போக முடியல, இதை போக முடியலன்னு அவன் திட்டினது மட்டும் இல்லாமல் அவன் எரிச்சலை எங்கே போய் காட்டுவான்? வீட்டில் காட்டுவான், பொண்டாட்டி பிள்ளைகிட்ட காட்டுவான். விஜய் எவனா இங்கே பேசுங்க வெட்டி போட்டுருவாங்க. ஏன் அப்படின்னா, நீங்கள் பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ணாத எந்த விஷயத்தை பண்ணாலும் பப்ளிக் உங்கள் கூட வராங்களோ இல்லையோ உங்களுக்கு எதிராக இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு ஓட்டு அளிக்கிறாங்களோ இல்லையோ, இன்னொருத்த ஓட்டு இப்போ நான் இருக்கிறேன், நான் விஜய்க்கு ஓட்டு போட மாட்டேன்னு சொல்கிறேன், என்னோட பையன் ஓட்டு போடுறான்றப்ப நான் என்ன பண்ணுவேன்? சரி அவன் இஷ்டம், அவன் போட்டு விட்டான், அவனுக்கு 18 வயசு ஆயிடுச்சு, அவன் டிசிஷன் எடுக்குன்னு போயிடுவேன். நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ஆனால் டிஸ்டர்ப் ஆகிட்டானா அவன் என்ன சொல்லுவேன்? ஏய் நீ விஜய்க்கு ஓட்டு போடக்கூடாது, அவன் இந்த மாதிரி வேலைலாம் பண்ணியிருக்கான், இதேமாரி இப்போ வந்து ஃபியூச்சரில் எல்லா வேலையும் பண்ணுவான்னு சொல்லி நான் விஜய்க்கு எதிராக செயல்படுவதற்கான ஒரு டூலை விஜயை உருவாக்கி தராரு. இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். விஜய்க்கு எதிராக செயல்படாமல் காமன் ஓட்டர்ஸாக யார் யார் இருக்காங்களோ அந்த காமன் ஓட்டர்ஸ் எல்லாம் இவர் வந்து பிரச்சார என்ற பெயரில் இரிட்டேட் பண்ணி அந்த காமன் ஓட்டர்ஸை விஜய்க்கு எதிராக செயல்பட விஜயே வழியை வகுத்து கொடுக்கிறார். இது விஜய் புரிஞ்சுக்கணும். இந்த தற்குறி குஞ்சுகளையும் இந்த பெரிய கூட்டத்தை நம்பி 30% ஓட்டையும் இழக்க போறியா? உனக்கு தெரியல. அது வைத்தறிச்சல் அவ்வளோவும். நீங்கள் ரோட்டில் போகிறப்போ உங்களுக்கு நீங்கள் 10 மணிக்கு ஷூட்னா உங்களை 3 மணி நேரம் நிற்க வச்சா உங்கள் மனநிலை எப்படி இருக்கும்? உங்கள் மனநிலை எப்படி இருக்கும்? மொட்டை வெயில்ல எப்படி இருக்கும்? நீங்கள் நகர முடியாது, தண்ணி கிடையாது. ஏற்கனவே தண்ணி இல்லாமல் செத்தானுங்க 50-41 பேர். தண்ணி இருக்காது, போகிற வழியில் சரி ரிட்டர்ன் வீட்டுக்கு போகலான்னா திரும்பி போக முடியாது, ஜாம் ஆகி 3 மணி நேரத்தில் நிற்கிறீங்க. அப்போ உங்கள் மனநிலை எவ்வளோ கோபத்தின் உச்சம் இருக்கும்? அதெல்லாம் எங்கேம்மா காட்டுவீங்க? தேர்தலில் தான் காட்டுவீங்க. அப்போ அந்த காமன் ஓட்டர்ஸ் வாழ்க்கையும் இழக்கிறாரு. காமன் ஓட்டர்ஸை விஜய் மறைமுகமாக பிரச்சாரம் பண்ணுறதுக்கு, அவருக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுறதுக்கு அவரே உருவாக்குறாரு அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் வந்து விசிலடிச்சாங்க குஞ்சுகளும் ஒரு 10% இருப்பாங்க. இப்பயும் சொல்கிறேன்னா, விஜய் எந்த இடத்துலையும் ஜெயிக்க மாட்டார். எழுதி வச்சுக்கோங்க, நான் சொல்கிறது நடக்கும். எந்த இடத்துலையும் ஜெயிக்க மாட்டார். ஆனால் 10-12% ஓட்டு சதவீதம் வாங்குவார். ஏன்னா இன்னைக்கு 1.5 கோடி பேர் இருக்கிறான்.
இப்போ விசிலடிச்சாங்க கொஞ்சம் சில இளைஞர் 30 வயசுக்குள்ள அந்த ஓட் ஷேர் வாங்குவார், கிறிஸ்தவ ஓட்டுகளை வாங்குவார், திமுக ஓட்டை பிரிப்பார். மிக்க நன்றி சார். நன்றி. நன்றி நேயர்களே.